சொன்னீர்களே, திருமணம் என்பது இறைவன் அமைத்த மேடை, ஆயிரங்காலத்த பயிர், சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்படும் என்னென்னமோ அற்புதமான கருத்துகள் அந்த ஒரு மன மகிழ்ச்சியான மன வாழ்க்கை பற்றி சாஸ்திரங்களாகட்டும், அன்றோர்களாகட்டும், சான்றோர்களாகட்டும் நல்ல சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் உண்மைதான். காரணம் என்றால் திருமணம் என்பது விதிப்பயனுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அங்கம். அந்த திருமணம் என்பது இன்று, ஏன்னா இந்த உலகத்தில் சிருஷ்டி ஸ்திதி லயம் என்றால் அதாவது ப்ரொடக்ஷன், அதாவது ஜெனரேஷன் ப்ரொடக்ஷன் என்பது உற்பத்தி ஸ்திதிலயம்னு சொல்லுவோம். அதாவது உலகத்தில் இத்தனை வகையான மக்கள், அதாவது இத்தனை கோடிக்கணக்கான மக்கள் வரது காரணம் அந்த வம்சாவளிக்கு வழிகின்ற ஒரே ஒரு வழி திருமணம் என்பது. திருமணம் என்பது எண்ணத்தால் நிச்சயிக்கப்பட்டது அல்ல, மனத்தால் நிச்சயிக்கப்பட்டது. எண்ணத்தால் நிச்சயிக்கப்பட்ட திருமணங்கள் இருக்குமா? இருக்கும். மனத்தால் நிச்சயிக்கப்பட்டது உண்மையான திருமணம். மனத்தால் நிச்சயிக்கப்பட்டது என்றால் மனம் என்றது நம்ம கண்ணுக்கு தெரியாது. எண்ணத்தால் நிச்சயிக்கப்பட்ட திருமணம் என்பது கண்ணுக்கு கவரும் கவர்ச்சியால் ஏற்பட்டது. அது இன்று நிறைய திருமணங்களை வேதனை தரக்கூடியதாக இருக்கின்றது. காரணம் என்றால் திருமணம் என்பது தெய்வத்தின் அருளால் நிச்சயிக்கப்பட்ட ஒரு சமாச்சாரம். மேட் ஃபார் ஈச் அதர். இன்னாருக்கு இன்னார் ஒரு இடத்துல பிறக்கின்றான். அதாவது ஒரு ஜாதகன் இந்த பூவுலகத்தில் பிறக்கிறார் என்றால் அவருடைய மனைவி ஒரு இடத்துல பிறந்திருக்கிறது. அப்போ ஏன் சுவாமி ஒரு ஜாதகன் பிறந்ததுக்கு பிறகு அவருடைய காலத்தில் அவருடைய மனைவி அவரை நாடி வர வேண்டும் அல்லவா? இங்கேதான் சிக்கல் இருக்கு. அதாவது ஒரு கணவர் பிறந்ததுக்கு பிறகு அவருடைய மனைவி பிறக்கிறது என்பது உண்மை. காலத்தில் கல்யாண நேரம் தேடி வரும்போல், குருபலம் வரும்போல் அவங்க ரெண்டு பேரும் சந்திக்கக்கூடிய நிலை காலத்தால் நிச்சயிக்கப்படுது என்பது தான் குருபலம். அப்போ குருபலம் வந்துடுச்சு, ஜாதகருக்கு திருமணம் ஆகக்கூடிய ஒரு அமைப்பு வந்துடுச்சு, அல்லது ஜாதகிக்கு ஒரு திருமணம் பெறக்கூடிய பாக்கியம் வந்துச்சு என்றத நிலையிலும் நம்ம ஜாதகங்களை வச்சு ஆய்வு பண்ணும்போல் முன்னோர்கள் செய்ததோ அல்லது ஜென்மத்தில் நீங்கள் செய்த கர்ம வினைகளோ அங்கே ஒரு தோஷமாக மாறி ஜாதகத்தில் ஒரு தடையாக வருகின்றது. இதுதான் உண்மையான விஷயம். அப்போ ஜாதகத்தில் களத்திர தோஷம் அல்லது சப்தமாதிபதி பாவகிரகங்களுடைய இணைப்பு அல்லது குடும்பஸ்தானாதிபதி பாவகிரகங்களுடைய நிலை அல்லது குடும்பஸ்தானத்தில் ராகு கேது போன்ற கெட்டதோ கிரகங்கள், ராகு கேது தோஷம் ரொம்ப உயர்ந்த நிலையில் இருக்கும். தோஷ நிவர்த்தி காண முடியாது. அந்த நேரத்தில் நூற்றுக்கணக்கான ஜாதகங்கள் நீங்கள் பார்க்க வேண்டியது வரும். அதாவது இந்த கணவரே இந்த மனைவி ரெண்டு பேர்னு சந்திக்கிறதுக்கு நீங்கள் படக்கூடிய வேதனை என்பது எல்லையற்றது. அதுதான் அன்றோர்கள் சொல்லியிருக்காங்க பழைய காலத்தில். திருமணம் பார்க்கணும் என்றால் 7 ஜோடி செருப்புகள் தேய வேண்டும். இதெல்லாம் உண்மைதான். அந்த காலத்தில் உண்மைது, இந்த காலத்தில் உண்மைதான். ஏன்னா எடுப்பில் இன்டர்நெட் வந்துச்சுன்னு கல்யாணம் பண்ண முடியல. அப்படி பண்ணாலும் கோளாறு. அந்த மனைவி அங்கே இருக்கிறது இல்லையே. எத்தனை திருமணங்கள் ஒரே நாளில் முடிவாகுது, ஒரே நாளில் கட் ஆகுது. என்ன காரணம்? எண்ணத்தால் நிச்சயிக்கப்பட்ட திருமணம். திருமணம் அதாவது இருமனங்கள் கொண்டா தெய்வீக அருளால் நிச்சயிக்கப்பட்டதா இல்லறம் என்பதே